வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க 4 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஆந்தாலஜி படம்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 4 கதைகள் இருக்கு. ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. இது நாலுமே தனித்தனி ஷார்ட் பிலிம்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த 4 படமும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். மொத கதையோட ஸ்டார்டிங் சீனே ரகுன்னு ஒருத்தர் பாத்ரூம்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு பெரிய ரவுடியை இவர் காலி பண்ணிருப்பாரு. அப்பத்துல இருந்து இவரும் இந்த ஏரியால ரவுடி மாதிரி ஃபார்ம் ஆயிடுறாரு. இவரோட ஒய்ஃப் பேரு ருக்கு அப்படின்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்திக்காரங்களா இருப்பாங்க. இவர் லவ் பண்ணி தான் இவங்களை கல்யாணம் பண்ணிருக்காரு. இவர் பண்றதை பத்தி பெருசா ருக்குக்கெல்லாம் தெரியாது, ஓரளவுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப 2 ஆட்களை இவர் லாக் பண்ணி வச்சிருக்காரு. டார்ச்சர் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காரு. ரகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையன் டிவி பார்த்து முடிச்சிடறான். அம்மா நான் குளிக்க போறேன் அப்படின்ற மாதிரி பாத்ரூம்க்கு குளிக்கிறதுக்காக கிளம்பி போயிடுறான். அப்படி குளிக்க போனவன் துண்டு எடுக்காம போயிடுவான். அம்மா துண்டு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். துண்டு கூட எடுத்துட்டு போக மாட்டியா அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவப்படுறாங்க. எங்க நீங்க போய் பையனுக்கு துண்டு எடுத்து தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இத பத்தி இவரோட அசிஸ்டன்டான குணான்றவர் சொல்லிட்டாரு. ஏண்டா நீ போய் எடுத்து தர மாட்டியா, எடுத்து தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப குணாவும் துண்டு எங்கன்னு சொல்லுங்க, நான் எடுத்து தரேன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. ஓஹோ, அவர் துண்டு எடுத்து தர வரமாட்டாரா, ஒன்னதான் அனுப்புவாரா, அவர் தான் துண்டு வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. இப்ப ஹஸ்பண்ட் கூட பேசின மாதிரி ஹஸ்பண்ட் ரூம்க்கே வந்துடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அவர் 2 பேரை லாக் பண்ணி வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. பையன் முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்க கேட்கவே மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் மேல கோவப்படுறாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறது. பையன் துண்டு கேக்குறான், போய் எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ரொம்ப சீரியஸாலாம் சண்டை போட்டுக்க மாட்டாங்க, விளையாட்டுக்கு சண்டை போடுற மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ரகு இருக்காரு பாத்தீங்களா, பையனுக்கு துண்டு எடுத்துட்டு வந்து தந்துடுறாரு. அதே மாதிரி இவனுங்க சொன்னாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி குணா கிட்ட கேக்குறாரு. 2 பேருமே வாயே திறக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் குணா சொல்றான். இது வேலைக்காவாது, சுத்தில வச்சு அடிச்சாதான் சரிப்பட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சுத்தில எடுத்துடுறாரு. இவனுங்க 2 பேருமே செம்மையா பயப்படுறாங்க. வேணாம்னு சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு நபரை ரொம்ப கொடூரமா அடிச்சு சாவடிச்சிடுறாரு. இப்ப ரத்தம்லாம் ஊத்துதுல, இவருக்கு ஒரு மாதிரி ஆயிருது. இப்ப வாந்தி வந்த மாதிரி இவரும் சிங்குக்கு வந்து வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. குணாக்கும் இதை பார்த்து வாந்தி வந்துருது. அந்த இடத்துல வந்து வாந்தி எடுக்கிறாரு. அண்ணா அவன் தான் வாயை திறந்து கொஞ்சம் பேசுற மாதிரி வந்தான், அதுக்குள்ள அவனை சாவடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஏண்டா நீ தான் 2 பேருமே சொல்லன்னு சொன்ன, அதுக்காக தான் சாவடிச்சேன் அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. மீதி இருக்க நபரோட பேரு அருண் அப்படின்றது. அருணுக்கு குமார்னு ஒரு மச்சான் இருக்கான். அந்த மச்சானும் கேங்ஸ்டரா இருப்பாரு. எடுத்தோம் கவுத்தோன்னு இவனை சாவடிக்க முடியாது, அதனால பேசி உண்மையை வாங்க பாரு அப்படின்ற மாதிரி இவரும் அசிஸ்டன்ட்டா அனுப்பி விடுறாரு. அப்படியே கட் பண்ணி பையனை நமக்கு காட்டுறாங்க. பையனுக்கு மார்க் ஷீட் வந்திருக்கும். 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன், அப்பா கிட்ட சொன்னா கோவப்படுவாரு, நீங்க தான் எப்படியாவது சைன் போட வைக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்றான். நான் சமயம் பார்த்து அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ரகுவை பொறுத்த வரைக்கும் சரக்கு பிசினஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. இவருக்கு தெரியாம இவன் ஆட்டிய போட்டிருக்கான். அதனாலதான் இவனை லாக் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதையை எடுத்த சரக்கெல்லாம் எங்க வச்சிருக்கன்றத சொல்லிடு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. அவன் பெருசா சொல்லவே மாட்டான். ஓஹோ, குமாரோட மச்சான்றதுனால தைரியமா ஆடிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இந்த பையன் டைய போடலாம்னு நினைக்கிறான். அப்பதான் டை அப்பர் ரூம்ல இருக்கிறது இவனுக்கு ஞாபகம் வருது. எடுக்கலான்ற மாதிரி வேகமா ரகு ரூம்க்கு வந்துட்டு இருக்கான். ரகு அந்த டைய வச்சுதான் இவனை நெரிச்சிட்டு இருக்காரு. இப்ப பையன் சட்டுன்னு இந்த ரூம் வந்தோடனே இவர் ஷாக் ஆயிடுறாரு. நீ எதுக்காக இங்க வந்த, முதல்ல இந்த ரூமை விட்டு போன்ற மாதிரி வேகமா பையனை வெளியே கொண்டு போய் விட்டுறாரு. எவ்வளவு கேட்டு பார்த்தா இந்த அருண் வாயே திறக்க மாட்டான்ல, இதனால இவருமே பயங்கரமா கோவப்படுறாரு. இது வேலைக்காவதுரா, நீ ரொம்ப நாளா சம்பவம் பண்ணணும்னு ஆசைப்பட்டல, இவனை சம்பவம் பண்ணி பிராக்டிஸ் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்ட்டோ சரின்ற மாதிரி சந்தோஷமா தலையாட்டுறான். மொத வாய்ப்பு கிடைச்சிருக்கு, செம்மையா பிராக்டிஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். இப்ப ட்ரில்லிங் மிஷின் வச்சு காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரில் போடுறதுக்காக வரான். அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துல கரண்ட் கட் ஆயிருது. இப்ப டிவில கரண்ட் கட் ஆனதுனால பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தையே கரண்ட் வந்துருது. கரண்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறான். அப்பதான் அவர் உள்ள ட்ரில் போடுற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் இருக்காரு பாத்தீங்களா, கதை முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கதவை திறக்கிறாரு. என்னடா ரூம் முழுக்க ரத்தமா இருக்கு, ஏன்டா இப்படி பண்ணன்னு கேக்குறாரு. அண்ணா அதெல்லாம் நான் கிளீன் பண்ணிடுறேன், பிராக்டிஸ்க்காக இப்படி பண்ணன்னு சொல்றான். இப்ப அந்த குணாக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்கறதுக்காக ஒய்ஃப் போயிட்டு இருக்காங்க. எங்க போற, அவனே வருவான் உட்காருன்ற மாதிரி இவர் பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு. இப்ப ஒய்ஃப் கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதான் சமயம்னு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பையன் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டான், நீங்க கோவப்பட்டு திட்டாதீங்க, இந்த வாட்டி மார்க் ஷீட்ல சைன் போட்டுருங்க, அடுத்த வாட்டி இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப உள்ள குணாவும் ரத்தத்தை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ருக்குவும் பையனுக்கு டை எல்லாம் கட்டி விட்டு ரெடி பண்ணிடுறாங்க. இப்பதான் அருணோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நீங்க யாருன்ற மாதிரிலாம் ருக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இல்ல ரகு அண்ணன் தான் வர சொன்னாரு, அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்க உங்களை பாக்குறதுக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. உன்னை மதியம் தானமா வர சொன்னேன், இப்பயே எதுக்காக வந்தேன்னு கேக்குறது. நான் துணி கடையில வேலை பாக்குறேன், மதியம் பர்மிஷன் தர மாட்டாங்க, அதனாலதான் இப்பயே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏதாவது பிரச்சனையான, காலையிலேயே என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப அப்செட்டா இருந்தாரு, எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க.
அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, இரு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ரூம்குள்ள வராரு. ரூம்குள்ள போனவரு ஒரு பேக் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட தராரு. இவங்க என்னன்னு புரியாம அந்த பேக்கை வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா கட்டுக்கட்டா காசு இருக்கு. எதுக்காக நான் இவ்வளவு காசு? அருண் கூட இத பத்தி எதுவுமே சொல்லி அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் குணா இருக்காரு பாத்தீங்களா, மூட்டை ரெடி அப்படின்ற மாதிரி வெளியே இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இத பாக்குற இவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. நீ எதுக்காகடா வெளியே வந்த, உள்ள போன்ற மாதிரி இவரும் வேகமா உள்ள அனுப்பி விட்டுறாரு. நம்ம ஹஸ்பண்ட தான் கொண்டிருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. நான் வரேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி போகும்போது இவரை முறைச்சு பார்த்துட்டு போறாங்க. ரொம்ப முறைக்கிறதுனால இவருக்கே லைட்டா பயமா இருக்கு. ஏதாவது பண்ணிடுவாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பையன் ரேங்க் கார்டுல சைனை கேட்கறான். இவர் வேற மூட்ல இருக்காருல்ல, அதனால எதுவுமே யோசிக்காம சைன் எல்லாம் போட்டுறாரு. இப்பதான் அருணோட ஒய்ஃப் திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் அந்த வழியா தான் வேலைக்கு போறேன், பையனை போற வழியில ஸ்கூல்ல விட்டுறேன், என் கூடயே அனுப்பிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பையன் ரொம்ப சேட்டை பண்ணுவான், அதெல்லாம் வேணான்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேணாமா, நீ போன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்லண்ணே, என் அண்ணன் கூட தான் நான் வந்திருக்கேன், அண்ணன் குமாரி கீழே தான் வெயிட் பண்ணிட்டாரு, பத்திரமா நாங்க கூட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் மிரட்டுற மாதிரி தான் இந்த விஷயத்த சொல்றாங்க. கேக்குற இவருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப பயந்த மாதிரி இருந்த ரகு இருக்காரு பாத்தீங்களா, ஓஹோ குமாரே வந்திருக்கானா, குமார் கிட்ட பேச வேண்டி இருக்குமா, நானே என்னோட பையனை கீழே கொண்டு வந்து விடுறேன், நீ போன்ற மாதிரி கொஞ்சம் தைரியத்தை வர வச்சு பேசுறாரு. அதே சமயம் இவரோட ஆள் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட ட்ரில்லிங் மிஷின் ஏறா, வேற ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது குமாரியும் காலி பண்ணிடலாம், அதுதான் ஒரே வழின்னு முடிவு பண்ணிட்டாருன்னு காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. அடுத்த கதையோட ஸ்டார்டிங் சீனே ஒரு மீன் மார்க்கெட்டை தான் நமக்கு காட்டுறாங்க. ஒரு லேடி இருக்காங்க பாத்தீங்களா, தினமும் காலையில இந்த இடத்துக்கு வந்து மீனை தருவாங்க. அது மூலியமா இவங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். இதை வச்சுதான் இவங்களோட வாழ்வாதாரம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் பிரசவம் எல்லாம் பார்க்க தெரியும். ஒரு வீட்டுல ஒரு பொண்ணுக்கு நைட்டு நேரம் பிரசவம் பார்க்கறதுக்காக இவங்க போயிருக்காங்க. அந்த சமயம் மூத்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஓனர் வந்திருக்காருமா அப்படின்ற மாதிரி கால் பண்றா. இப்ப நான் வேலையா இருக்கேன், நீயே பேசி அனுப்பி வைன்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஓனர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ஓனர் பயங்கரமா கோவப்படுறாரு. 2 மாசம் ஏழை காசை நீங்க தராம தான் இருக்கீங்க, கண்டிப்பா காசை தரணும், அப்படி இல்லைன்னா இந்த இடத்தை விட்டு நீங்க காலி பண்ணி போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க இருக்க மீன் மண்ணியே உங்களுக்கு லீஸுக்காக தந்திருக்காரு, அதுக்கான வாடகையை கேட்டுதான் கோவமா பேசிட்டு போறாரு. அம்மா இருக்காங்கல்ல, நல்லபடியா குழந்தைய எடுத்துடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில இவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது தங்கச்சி கத்துறா. இப்ப அம்மாவும் மூத்த பொண்ணும் வேகமா போய் அந்த இடத்துல பாக்குறாங்க. பார்த்தா மீன் இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே கரையில இறந்து போயிருக்கு. அதாவது தண்ணியில ஏதோ ஒண்ணு கலந்துருக்கு போல, அதனாலதான் இப்படி ஆயிருக்கு. இத பாக்குற இவங்க 3 பேருமே உடஞ்சு போயிடுறாங்க. அம்மா எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போறாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பொண்ணுங்க 2 பேருமே புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா கிச்சனுக்கு போய் சாப்பாடுலாம் எடுத்து வச்சு அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கடிச்சுக்க எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க, மூத்த பொண்ணு தான் வைக்கிறாங்க. இப்படி வந்து உட்காந்துட்டீங்களே, என்ன பண்ண போறீங்க, ஓனர் நேத்தே ரொம்ப கோவமா பேசினாரு, கண்டிப்பா காலி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்தோட சாவியா அவர்கிட்ட தந்துடுறாங்க. 2 மாசம் காசு தராம இருக்கேன், எனக்கு தெரியுது, சீக்கிரமே அந்த காசை தந்துடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மீன் எல்லாம் செத்து போய் உங்களுக்கு ஒரு லாஸ் ஏற்பட்டிருக்குல்ல, அதனால இவரும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி வேற ஒரு சின்ன வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதை வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஷெட் மாதிரி தான் இருக்கு. இந்த அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ஓனர் எப்பயாவது தான் இந்த பக்கம் வருவாரு, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம், நீங்க இந்த இடத்துல இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே சமயம் பக்கத்துல ஒரு பாத்ரூம் இருக்கு, சுத்தம் இல்லாம தான் இருக்கும், கொஞ்ச நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேற வீட பாத்துறலாம்னு சொல்றாரு. கவர்மெண்ட் ஸ்கீம்ல உங்களுக்கு காசு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் சொல்லியிருப்பாரு. அவருக்கு கால் பண்ணி இவங்க பேசி பாக்குறாங்க. உங்க வேலையா தான் அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. ஆனா அவர் அவங்க வேலையை கண்டுக்க கூட மாட்டாரு, ஜாலியா பசங்க கூட சேர்ந்த மாதிரி கேரம் போர்டு தான் விளையாடிட்டு இருக்காரு. சின்ன பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா, பெரிய பொண்ணை பொறுத்த வரைக்கும் அம்மாக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கா. பாத்ரூம் மாதிரி ஒரு இடத்த யூஸ் பண்ணிக்க சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல குளிக்கிறதுக்காக பெரிய பொண்ணு வந்துடுறாங்க. பார்த்தா அந்த வழியா நிறைய ஆட்கள் பேசிக்கிட்டே நடந்து வராங்க. துணியை எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவங்க துணியை எடுத்துடுறாங்க. இந்த பக்கம் அவங்க வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசிக்கிட்டே அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இவங்க நிம்மதியா அந்த இடத்துல குளிக்கிறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, கட்சி ஆபீஸ்க்கு போலான்னு நினைக்கிறேன், வரியான்னு கேக்குறாங்க. அங்க போறதே வேஸ்ட், நீங்க வேணா போய்க்கோங்க, நான்லாம் வரல அப்படின்ற மாதிரி மூத்த பொண்ணு சொல்லிடுறாங்க. இதனால இவங்க இருக்காங்கல்ல, சின்ன பொண்ணை மட்டும் கூட்டு அந்த கட்சி ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் இவங்களை விட்டு பிரிஞ்சு போய் 5 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். ஒரு ஸ்கீம் மூலியமா காசு வாங்கி தரதா இவர் சொல்லியிருப்பாரு. அது எப்பதான் சார் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உன் ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் ப்ராப்பரா டைவர்ஸ் ஆகலமா, அதனால அந்த ஸ்கீம் மூலியமா என்னால காசை ஏற்பாடு பண்ண முடியலமா, அப்படியே ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சாலும் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ கவலைப்படாத, வேற ஒரு ஸ்கீம் மூலியமா உனக்கு காசை ஏற்பாடு பண்றேன், கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களால என்ன பண்ண முடியும், சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. குளத்துல யாருனாலும் மீன் பிடிக்கலாம்ல, அந்த மாதிரி இவங்களும் ஒரு குளத்துல வலையெல்லாம் வீசி மீனை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பிடிச்சிட்டு இருக்கும் போது அங்க இருக்க ஒரு இலைய பாக்குறாங்க.
அந்த இலையில ஒரு எறும்பு இருக்கு, அங்கேயும் இங்கேயும் போக முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதையே இவங்க சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் வீட்ல இவங்க 3 பேருமே படுத்துட்டு இருக்காங்க. மூத்த பொண்ணு இருக்காங்கல்ல, இன்னும் எவ்வளவு நாளுமா இதே வீட்ல இருக்க போறோம், நான் நிம்மதியா தூங்கிய பல நாட்கள் ஆயிடுச்சுமா, நம்ம காலம் முழுக்க இப்படியே தான் இருக்க போறோம், நீங்க முடிவே பண்ணிட்டீங்களாமா, வேற ஏதாவது வழியை யோசிங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்கா பேசுறாங்க. அம்மாக்கும் மனசு கேட்கல. அம்மா இருக்காங்கல்ல, இருக்க தோடெல்லாம் அடமானம் வச்சிடுறாங்க. அது மூலியமா கொஞ்சம் காசு கிடைக்குது. இதனால தெரிஞ்ச அண்ணன் மூலியமா ஒரு விஷயத்த பண்ண சொல்லிட்டாங்க. இவங்க ஒரு ஆத்துல மீனை பிடிச்சாங்கல்ல, அந்த ஆத்துக்கு நடுவுல ஒரு இடத்த ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த அண்ணன் ஆட்களை வச்சு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல நம்ம தங்கிக்கலாம், யார் என்ன கேட்பாங்க, கேட்டாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த இடத்துல வாழலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. இருக்க இடம் இல்லாம ஒருத்தங்க இப்படி வாழ்றாங்கல்ல, இது பெரிய நியூஸா மாற ஆரம்பிச்சிருது. நிறைய நியூஸ் சேனல்லாம் வந்து இந்த இடத்துல கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரிலாம் கொண்டு போறாங்க. இவங்க 3 பேருமே நிம்மதியா அந்த வீட்டுல வாழலாம் ஆரம்பிக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு இந்த விஷயம் எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சார்பில் உங்களுக்கு ஒரு வீடை கட்டி தந்திருப்பாங்க. அந்த வீடை கட்டி தரதுக்கே 12 மாசம்லாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுத்தாங்கன்ற மாதிரி நமக்கு முடிக்கிறாங்க. 3வது கதையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்கும். ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 3வது கதையோட ஸ்டார்டிங் சீனே தீபக்னு ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் ஜன்னல் வழியா பக்கத்து வீட்டுல இருக்க நபரை பாக்குறான். அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, வேலைக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. இவன் அந்த நபரையே கவனிச்சிட்டு இருக்கான். இந்த தீபக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கேவா இருப்பான். அவர் மேல கே ஃபீலிங் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கான். இவன் ஒரு ஸ்கூல் பையன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அம்மாவும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இவன் இருக்கான் பாத்தீங்களா, வேக வேகமா ரெடி ஆயிடுறான். இப்போ ஒரு கார்ல ஏறி உட்காடுறான். அந்த கார்ல அக்ஷயான்ற ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த அக்ஷயாவும் இவனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அக்ஷயாவும் இவனும் லவ் பண்ணிட்டு இருக்கிறது 2 பேரோட ஃபேமிலிக்கும் தெரியும். 2 பேரோட ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இவன் தான் கேல, அதனால அக்ஷயா கிட்ட இவனால நார்மலா பேச முடியல. பட்டு பட்டுன்னு தான் பேசிட்டு இருக்கான். அக்ஷயாவும் நானே செஞ்சேன், இதை சாப்பிட்டு பாரு அப்படின்ற மாதிரி ஊட்டுறாங்க. சாப்பிடுற இவனும் அவ்வளவு ஒன்னும் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால அக்ஷயா கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி தலையை திருப்பிக்கிறாங்க. இவன் ஜன்னல் வழியா ஒரு நபரை பார்த்தான் பாத்தீங்களா, அந்த நபர் வேலைக்கு போறதுக்காக பைக்கை எடுக்கிறதுக்காக வராரு. அவரு ஒரு வேலை பார்த்திருப்பாரா அப்படின்ற மாதிரி இவன் பயத்துல இருப்பான். அதனால அவர் பார்க்க கூடாதுன்ற மாதிரி மறைஞ்சுக்கிறான். இப்பதான் அக்ஷயாவோட அம்மாவும் காரை எடுக்கிறதுக்காக வராங்க. இவங்க தான் இவங்க படிக்கிற ஸ்கூல்ல டீச்சரெல்லாம் வேலை பார்ப்பாங்க. ஏன் இப்படி உம்முன்னு உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. நான் தந்த பிரெட் நல்லாலன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி அக்ஷயா சொல்லிட்டாங்க. நல்லா இல்லாம இருந்தா நல்லா இல்லன்னு தானே சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அம்மாவும் தீபக் சப்போர்ட்டிவா பேசுறாங்க. தீபக், உனக்கு பிடிச்ச பொரியல் தான் செஞ்சிருக்கேன், இவ கூட சேர்ந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப காரை ஓட்டிக்கிட்டே இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு உன்னோட மாமா வராரு, மூஞ்சி இப்படி தூக்கி வச்சிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தீபக், இன்னைக்கு இவளோட மாமா வராரு, அதனால நீயும் வீட்டுக்கு வந்துரு, அதே மாதிரி நைட்டு எங்க வீட்லயே ஸ்டே பண்ணு, உன் அம்மா கிட்ட கூட நான் பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த இடத்துல தான் அந்த அதின டைட்டில போடுறாங்க. இப்ப இந்த அம்மாவும் 2 பேருக்கும் பாடம்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட அண்ணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களும் அண்ணனை பார்த்தோன்னா சந்தோஷமா பக்கத்துல போய் கட்டிலாம் பிடிச்சிடுறாங்க. அண்ணனை பொறுத்த வரைக்கும் கௌதம்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனும் இந்த இடத்துக்கு வந்துடுறான். என்னடா செம்ம ஃபிட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க அந்த பையன் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க படிச்சிட்டு இருக்க தீபக் இருக்காரு பாத்தீங்களா, குறுன்னு அங்க இருக்க கௌதமிய நடுவுல பாத்துட்டு இருக்காரு. இப்ப இந்த ஆன்ட்டி இருக்காங்கல்ல, உனக்காக ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், வா காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பையனை கூட்டு போய் ரூம் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மாமா இருக்காருல, உனக்காக ஒரு கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கிஃப்ட் எடுத்து தராரு. ஒரு DSLR கேமரா தான் வாங்கி தந்திருக்காரு. இவங்களுமே அதை பார்த்து பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. அக்ஷயா தீபக் மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்க, சரியா பேச மாட்டாங்க. இந்த மாமாவும் காலையிலேயே நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானே ஏர்போர்ட்ல கார்ல வந்து டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஆன்ட்டி சொல்றாங்க. தீபக் இருக்காருல, ஒரு டவுட்ன்ற மாதிரி இவங்களை கூப்பிடுறாரு. இவங்களும் வேகமா அவருக்கு பக்கத்துல வந்து சொல்லிலாம் தராங்க. இவங்களோட நைட்டி ரொம்ப லூசா இருக்குல்ல, அதனால கொஞ்சம் அசிங்கமா தெரியுது. இந்த விஷயத்தெல்லாம் அக்ஷயா கவனிச்சிடுறா. அவ்வளவு பக்கத்துல இருந்து தான் சொல்லி தரணுமா, கொஞ்சம் தள்ளி இருந்து சொல்லி தங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அவ எதுக்காக அப்படி சொல்றான்றது அம்மாக்கு புரிஞ்சிருது. அம்மாவும் கொஞ்சம் தள்ளி நின்னு சொல்லி தர ஆரம்பிக்கிறாங்க. தீபக்கும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி பேக் எடுக்கிறதுக்காக வராரு. அவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த ரூம்ல தான் இவரோட பேக் இருக்கு. அந்த பேக் எடுக்கிறதுக்காக வராரு. அதனால அவங்க 2 பேருமே அந்த இடத்துல பேச்செல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஷேவிங் பண்ணவா வேணாமா அப்படின்ற மாதிரி கௌதமும் அப்பாவை பார்த்து கேட்கிறான். இவன் கிட்ட கேள்றா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. தீபக், நீ சொல்லு, ஷேவிங் பண்ணவா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். தீபக்கும் எதுவும் சொல்லாம முழிச்சிட்டு இருக்கான். எதுக்காகடா இவ்வளவு ஷையா ஃபீல் பண்ற, இங்க வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி அப்பா இருக்காரு பாத்தீங்களா, தீபக்க பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு. ஸ்கூல்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தீபக்கும் தயங்கி நல்லா போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப கௌதம் இருக்காரு பாத்தீங்களா, அப்பாவோட பர்ஸ்ல இருந்து ஒரு காண்டம் எடுக்கிறாரு. எனக்கு இது தேவைப்படுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் எங்க போற அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. இல்ல, ஆன்லைன்ல ஒரு ஆட்டான பையனை பார்த்தேன், அவன் ரூமுக்கு தான் போக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் தீபக்கும் கேட்டுட்டு இருக்காருல, அப்ப இவன் கே போலன்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கு. சரி அங்கிள், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. கௌதம் இருக்காருல, நீங்க எதுக்காக இப்படி டிஷர்ட் கூட போடாம உட்காந்துருக்கீங்க, அதனால தான் அவன் எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணி எந்திரிச்சு போயிட்டான், முதல்ல டிஷர்ட் எடுத்து போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. இவர் கிளம்ப போறேன்னு சொல்லிட்டாருல, எதுக்காகப்பா கிளம்புற, நைட்டு இங்கே ஸ்டே பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க.
இல்ல அவ வேற கோவமா இருக்கல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அக்ஷயா நீ அது இருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அக்ஷயா எதுவுமே பேச மாட்டாங்க. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. நீ அது ஒரு வார்த்தை இருக்க சொல்லி இருக்கலாம்ல, இப்ப பாரு அவன் கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரி அம்மா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அவன் எனக்கு பாய் ஃப்ரெண்டா இல்ல உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டா? எப்ப பாரு எதுக்காக அவனை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? எப்படி அவன் கிட்ட பேசணும் பழகணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி பொண்ணு கோவப்படுறாங்க. அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தீபக் மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைக்க மாட்டான். அந்த பையன் கூட பிரச்சனை பண்ணி அவனை விட்டு பிரிஞ்சிடாத. உன் நல்லதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன். கேட்கணும்னா கேளு, இல்லனா போன்ற மாதிரி கொஞ்சம் கோவமா சொல்லிடுறாங்க. இப்ப தீபக்கும் அவனோட ரூம்க்கு வந்து உட்காந்துட்டு இருக்கான். அப்ப இந்த இடத்துக்கு கௌதம் வந்துடுறாரு. இவனும் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். என்னோட அப்பா தேவையில்லாம மொக்க போட்டார்ல, அதனால தான் நான் சாரி சொல்றதுக்காக வந்தேன்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி தீபக் சொல்றாரு. ஆனா கௌதம் இருக்கான்ல, இந்த இடத்துல உட்காந்துலாம் பேச ஆரம்பிக்கிறான். நீயும் அக்ஷயாவும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, லவ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கௌதம் கேக்குறான். அதுக்கு தீபக் எந்த பதிலுமே சொல்லாம யோசிச்சுக்கிட்டே இருக்கான். லவ் எப்படி போகுதுன்னு தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற அப்படின்ற மாதிரி கௌதம் கேக்குறான். நல்லா தான் போகுது அப்படின்ற மாதிரி தீபக்கும் சொல்லிடுறது. சரி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கௌதம் கேக்குறான். 2 வாட்டி ட்ரை பண்ணோம், ஆனா என்னன்னு தெரியல, நாங்க வச்சுக்கல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவன் ஒரு கேன்றது கௌதம்க்கு புரிஞ்சிருது. உனக்கு என்ன பிடிச்சிருக்குல, அதே மாதிரி எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற தீபக் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நான் எப்ப சொன்னேன், நீயா எப்படி அப்படி அஜீவ் பண்ணி பேசுவ அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசுறாரு. நீ பார்த்ததை வச்சு நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், சாரின்ற மாதிரி கௌதம் இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நீ போன்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட தீபக் சொல்ல, அதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, போகாம அங்கேயே நிக்கிறாரு. அதுக்கப்புறம் பொறுமையா தீபக் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. தீபக் எதுவுமே சொல்லாம இருக்கான். அவனுக்கு பிடிச்சிருக்குன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. இவங்க 2 பேருக்குமே சட்டுன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. வேக வேகமா இவங்களும் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. 2 பேருமே கேஷுவலா இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அக்ஷயா தான் வந்திருக்காங்க. காலையில 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல, அதனால தான் பேசிக்காம இருந்திருப்பாங்க. நான் தான் தேவையில்லாம உங்ககிட்ட கோவப்பட்டுட்டேன், சாரின்ற மாதிரி அக்ஷயா சொல்றாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, எனக்கு கோவம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ கூட கோவப்பட்டுட்டியோ, நான் ரொம்ப பயந்துட்டேன். திரும்பி சாரின்னு சொல்லிட்டு கௌதம கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல தீபக்கும் ஃபீலிங்கா அழுத மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு முழுக்க இவருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. வீடியோ காலையில அவங்க கிளம்புற மாதிரி பிளான் இருந்தது பாத்தீங்களா, இப்ப கௌதமா அவங்களோட கார்ல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி தீபக்கோட வீட ஒரு பார்வை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அக்ஷயா இருக்காங்க பாத்தீங்களா, அம்மா அவங்கிட்ட நான் சமாதானம் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி உங்க 2 பேருக்குமே பிடிச்ச பொரியல் தான் ரெடி பண்ணிருக்கேன், 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இதோட இந்த ஷார்ட் பிலிம் முடிஞ்சிருது. 4வது ஷார்ட் பிலிமோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வயசான பாட்டி இறந்து போயிடுறாங்க. அவங்களோட பையன் பொண்ணு சேர்ந்த மாதிரி தான் அவங்க உடம்பெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இறந்து போனா தகவல்லாம் கொடுக்கணும்ல, அந்த மாதிரி எல்லாருக்குமே இவங்க தகவலை கொடுத்துடுறாங்க. அதுலயும் இந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, பிரெக்னன்டாலாம் இருக்காங்க. அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு ஊரை சேர்ந்த எல்லாருக்கும் இவங்க தகவலை கொடுத்தாங்கல்ல. இப்ப ஊரை சேர்ந்த நிறைய பேர் இந்த வீட்டுக்கு வந்து கேதர் ஆகுறாங்க. அதுல 2 லேடிஸ் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. காசிப் பேசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க பிரெக்னன்ட்டா இருக்கும் போதே விட்டு போயிருப்பாரு. அதை பத்தி தான் இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. இவங்க ஃபேமிலிக்கு பெரியவரா ஒரு அங்கிள் இருப்பாரு. அந்த அங்கிள் தான் இந்த இடத்துல எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காரு. நீ எதுக்காகமா வேலை எல்லாம் பாக்குற, நீ உட்காரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட எல்லாம் சொல்றாரு. தேவைப்படுற பொருளை வாங்கிட்டு வான்ற மாதிரி தம்பி கிட்ட தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. தம்பி இருக்காரு பாத்தீங்களா, சில பொருளை தப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு வேலையை கூட நீ சரியா செய்ய மாட்டியா அப்படின்ற மாதிரி தம்பியை போட்டு திட்டுறாங்க. எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்காது அப்படின்ற மாதிரி தம்பியும் இந்த இடத்துல லைட்டா கோவம் எல்லாம் படுறாரு. இவங்க அண்ணன் ஒருத்தர் ஃபாரின்ல வேலை பார்ப்பாரு. தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப அண்ணனும் தங்கச்சி கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா தங்கச்சி பேசவே மாட்டாங்க. ஏன்னா கடைசி 5 வருஷமா அண்ணன் இவங்களை பாக்குறதுக்காக ஒரு வாட்டி கூட வந்திருக்க மாட்டாரு. அந்த கோவத்தை மனசுல வச்சுதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் எவ்வளவோ பேச ட்ரை பண்றாரு, என்கிட்ட பேசாது அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. சரி அம்மாவை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் அம்மாவை பாக்குறதுக்காக வராரு. அம்மாவை இந்த கண்டிஷன்ல பாக்குறதுக்கு இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பயங்கரமா ஃபீல் பண்ணி கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருக்காரு. அக்கா கிட்ட தம்பி திட்டு வாங்கிட்டான்ல, அதனால கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கான். இப்ப மாமா தான் அந்த தம்பியை சமாதானப்படுத்துறாரு. இதுக்கப்புறம் குடும்பத்தோட பொறுப்புலாம் உன் கையில தான்டா, நீ தான் உன்னோட அக்காவை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்கிள் நிறைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பி கூட நைட்டு நேரம் தான் வீட்டுக்கு வராரு. அப்பதான் அண்ணன் வந்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவரும் வாசல்ல வச்சு அண்ணன் கிட்ட பேசிட்டுலாம் இருக்காரு. தம்பியும் அண்ணன் வந்ததை கவனிச்சிருப்பாரு. ஆனா அண்ணன் கிட்ட பேசாம நேரா அக்கா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. என்ன அதிசயமா இவன் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கும் அதுதான் தெரியல, நீ போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமா சொல்றாங்க. எப்ப பாரு நீ கோவப்பட்டுக்கிட்டே இருக்காது அப்படின்ற மாதிரி தம்பியும் கொஞ்சம் கோச்சுக்கிறான். இந்த அங்கிளை பொறுத்த வரைக்கும் இவங்க அம்மா சம்பந்தப்பட்ட நிறைய மெமரிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மெமரிஸ் எல்லாத்தையும் இங்க இருக்க பசங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு.
இப்ப பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அம்மாக்கு படையல் மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படையல ரெடி பண்ணும்போது அம்மா இல்லாததை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே ரெடி பண்றாங்க. இப்ப ரெடி பண்ண படையல்லாம் அம்மாக்கு பக்கத்துல வைக்கிறாங்க. இப்ப காலையில அண்ணனும் தம்பியும் உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் தம்பியை பத்தி நமக்கு தெரிய வருது. தம்பியை பொறுத்த வரைக்கும் பொறுப்பே இல்லாதவன் மாதிரி தான் இத்தனை வருஷம் இருந்திருப்பான். இவன் பொறுப்பு இல்லாம கெலாட்டா பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பான். அந்த இடத்துல இவனை வெளியே எடுக்கிறதுக்காக அம்மா பயங்கரமா கெஞ்சிருப்பாங்க. நான் அம்மாக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டேன், அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அழுவுறான். இப்ப பக்கத்துல இருக்க அண்ணன் தான் இவனை சமாதானப்படுத்துறாரு. அண்ணன் இவ்வளவு நாள் இவங்களை விட்டுட்டு ஃபாரின்ல இருந்தாரு பாத்தீங்களா, அதுக்கு இவர்கிட்டயும் நியாயமான காரணம் இருக்கும். இவர் ஃபாரின்ல இருந்து உடனே வந்துடணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, நீ தர காசை வச்சுதான் ஃபேமிலி ரன் ஆயிட்டு இருக்கப்பா, நீ அவசரப்பட்டு வந்துடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இவர் ஃபாரின்ல இருந்திருப்பாரு. என் அம்மா உயிரோட இருக்கும் போது பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, கிளீன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்க நிறை மாதமா இருக்காங்கல்ல, இப்ப வலி வந்துடுது. இவங்களும் கஷ்டப்பட்டு வாசலுக்கு வந்து அண்ணனையும் தம்பியும் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி வலி வந்தது தெரிஞ்சோன்னே இவங்க ரெண்டு பேருமே ஓடி வந்துடுறாங்க. பெருசா வலி இல்ல போல, அதனால இவங்களை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. தம்பி ஷோல்டரை பிடிச்சிருக்க மாதிரி அண்ணனும் பிடிச்சிருக்காருல, இவங்க என்ன பண்றாங்கன்னா தொடாத தொடாத அப்படின்ற மாதிரி அண்ணனை தள்ளி விடுறாங்க. என் மேல அப்படி என்னமா கோவம், எந்த கோவம் இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. கடைசி 2 வருஷத்துல மட்டும் என்னோட வாழ்க்கையில நிறைய நடந்துருச்சு, நீ எதுக்குமே என் கூட இல்ல, அப்புறம் எதுக்காக இப்ப மட்டும் வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. என் சூழ்நிலையும் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அண்ணன் சைடுல இருக்க விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நபரை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இந்த நபர் உன் வாழ்க்கைக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி அம்மா எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. அதை மீறி தான் நான் கல்யாணம் பண்ணேன். அந்த நபரால தினமும் நான் மணிக்கணக்கில் அழுவேன், அப்ப நீ என் கூட இல்ல அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் கிட்ட கொஞ்சம் கோவப்படுறாங்க. அதே மாதிரி தம்பியும் பொறுப்பு இல்லாம அந்த டைம்ல இருந்திருப்பான், அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தம்பி இந்த இடத்துல மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நான் பொறுப்பா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதே மாதிரி அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்க கூடயே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இப்ப தங்கச்சிக்கு வலி வந்ததுனால இவங்க ரெண்டு பேருமே கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. இப்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியா குழந்தை பிறந்துருது. அந்த குழந்தைய பார்த்து ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப அம்மாக்கான இறுதி சடங்குக்கான நாள் வந்துருது. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இறுதி சடங்கு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாவு மூலியமா இவங்க 3 பேரோட பாண்டிங்கும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி இந்த வீட்ல ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த ஆந்தாலஜில வந்த 4 கதையை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த 4 கதையில ரொம்ப பிடிச்ச கதை எதுன்றதை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.